we are going to see Civil Procedure Code. Before proceeding to class, I have posted lectures on Evidence Act, Criminal Procedure Code and also Civil Procedure Code, nearly 130 lectures in my YouTube channel Ilango Ramsamy Advocate. If you want to go through all lectures, you can go to my YouTube channel and get benefited. If you are not subscribing my channel, kindly click the red button and subscribe my channel. Thank you for doing the same. Now I am proceeding to the class. In this class, Civil Procedure Code. Already we have seen the completion of trial court work. So already what are the things done by before the trial court, then conclusion and judgment, pronouncement, drafting of decree, and miscellaneous orders to be passed in the trial court, all we have seen. Now the chapter next order is Order 41. Order 41 is dealing with appeal from original decree. When a decree is drafted and judgment decree is pronounced, the affected party may bring the same to the appellate court. This is the first appellate court. Then the second appeal, then appeal to the Supreme Court. If it is a decree is passed by municipal court, the subcourt has got jurisdiction to admit the first appeal. If a decree is passed in the subcourt, then the appeal is maintained before the district court. Then a decree is passed, the original jurisdiction by the district court, then the appeal will be maintainable before the Honorable High Court. These are the procedure. First appeal, then after the conclusion of first appeal, then the second appeal. இதுவரை உரிமையியல் நடைமுறை சட்டத்தில் நாம் பார்த்து வந்தது, விசாரணை நீதிமன்றம் வழக்கை விசாரித்து தீர்ப்பு மற்றும் தீர்ப்பாணை வழங்கும் நடைமுறைகள் அனைத்தையும் இடைக்கால உத்தரவுகளை பிறப்பிப்பது பற்றியும் பார்த்தோம். இப்பொழுது விசாரணை நீதிமன்றம் ட்ரையல் கோர்ட் தீர்ப்பு மற்றும் தீர்ப்பாணை வழங்கிவிடுகிறது. அதில் ஒருவருக்கு சாதகமாக இருக்கலாம், ஒருவருக்கு பாதகமாக இருக்கலாம். ஸோ அந்த வழக்கின் தீர்ப்பு பாதகமாக உள்ள நபர் மேல்முறையீடு எவ்வாறு செய்யலாம் என்பதுதான் கட்டளை 41 கூறப்பட்டுள்ளது. ஸோ ஒரு தீர்ப்பு மற்றும் தீர்ப்பாணை பகரப்பட்ட பின்பு அதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்தல் எவ்வாறு? பொதுவாக கீழமை நீதிமன்றங்களில் 3 நீதிமன்றங்கள் உள்ளது. முன்சிப் கோர்ட் ஆரம்ப நிலை ₹1,00,000 ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ முன்சிப் கோர்ட் அந்த நீதிமன்றத்தில் தீர்ப்பு மற்றும் தீர்ப்பாணை வழங்கப்பட்டால் அதனை எதிர்த்து மேல்முறையீட்டு நீதிமன்றம் சார்பு நீதிமன்றமாகும். அதே போன்று ஒரு சார்பு நீதிமன்றம் தீர்ப்பு மற்றும் தீர்ப்பாணை விசாரித்து ஒரு வழக்கினை வழங்கினால் அந்த சார்பு நீதிமன்ற தீர்ப்பு அது ட்ரையல் கண்டக்டட் பிஃபோர் தி சப்கோர்ட். மேல்முறையீடு சார்பு நீதிமன்றம் விசாரணை நீதிமன்றமாக இருக்குமானால் அதனை எதிர்த்து மேல்முறையீடு மாவட்ட நீதிபதி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம். சில வழக்குகளை நேரடியாக 10 லட்சத்திற்கு மேல் உள்ள வழக்குகள் தற்போது மாவட்ட நீதிமன்றத்தில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் தாக்கல் பண்ணுகிறோம். அவ்வாறு மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டால்
அதனை எதிர்த்து உயர்நீதிமன்றம் செல்ல வேண்டும். முதல் மேல்முறையீடு என்பது இதுதான் நடைமுறை. முன்சிப் நீதிமன்றத்திலிருந்து மேல்முறையீடு செய்யப்பட்டால் சார்பு நீதிமன்றம் தீர்ப்பு முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றமாக இருந்து வழங்கப்படும் பட்சத்தில் அதை எதிர்த்து உயர்நீதிமன்றம் செல்ல வேண்டும். அதே போன்று சார்பு நீதிமன்ற தீர்ப்பினை எதிர்த்து மாவட்ட நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தால் முதல் மேல்முறையீடு மாவட்ட நீதிமன்றம் விசாரித்து விட்டால் அதனை எதிர்த்து இரண்டாவது மேல்முறையீடு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். இதுதான் மேல்முறையீடு தாக்கல் செய்யும் நடைமுறை. தென் கட்டளை 41 அப்பீல் ஃப்ரம் ஒரிஜினல் டிகிரீஸ். ஒரிஜினல் டிகிரீஸ் மீன்ஸ் ஆஃப்டர் completion of trial a degree is passed, that is the original jurisdiction court which passes. Appellate court can pronounce a judgment and draft a degree, but this is a degree by trial court. அசல் தீர்ப்பாணை என்பது விசாரணை நீதிமன்றம் கொடுக்கப்படும் தீர்ப்பு மற்றும் தீர்ப்பாணையாகும். ஸோ ஒரிஜினல் டிகிரி. ஸோ அசல் தீர்ப்பாணை படிவம் கட்டளை 41 விதி 1 என்ன சொல்கிறது என்றால், முதல் விதி ஃபார்ம் ஆஃப் அப்பீல். ஒரு நீதிமன்ற மெமரண்டம் ஆஃப் அப்பீல் மேல்முறையீடு எந்த வடிவத்தில் அமைக்க வேண்டும். லைக் பிளைண்ட், இப்போ பிராது போடுறோன்னா அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்துருக்குறாங்க. whenever we have to file an appeal, we have to draft in a particular format that is called memorandum of appeal. மேல்முறையீடு செய்வதற்கு ஒரு படிவம் உள்ளது. அந்த படிவம் அடிப்படையில் மேல்முறையீடு அந்த அமைப்பில் தயார் செய்து தாக்கல் செய்ய வேண்டும். that is every appeal shall be prepared in the form of memorandum signed by appellant. ஸோ ஒரு மேல்முறையீட்டு மெமரண்டம் எவ்வாறு தாக்கல் செய்யப்படும் என்றால், அந்த மேல்முறையீடு செய்யும் தரப்பினர் வழக்கு தரப்பினர் கையெழுத்திடலாம், அல்லது அவருடைய வழக்கறிஞர் மட்டும் கையெழுத்து இட்டால் போதுமானது. Whenever a memorandum of appeal is prepared, that can be signed either by advocate himself. There is no, when the advocate sign in the memorandum of appeal, then the party need not sign in the appeal memorandum. If party signs in the memorandum of appeal, there is no need to sign the advocate. There is no prohibition to sign by both parties, advocate and the pleader, and the advocate and appellant. So presented to the court or to such officer appoints in this behalf. Whenever, if it is presented before the subcourt Sirastar is the receiving officer. It can be presented to the Sirastar. If it is in the district court, then the district court Sirastar can receive the appeal. So we can file it. If it is filed in emergent manner, we can present the appeal to the concerned judicial officer before subcourt, subordinate judge, or if it is before district court, district judge, then we can file it with any stay petition, any urgency. We have to get any urgency order, and then we can file it before the concerned judicial officer. The memorandum shall be accompanied by copy of judgment. So the appeal format prepared should be accompanied the judgment. ஒரு மேல்முறையீட்டு மனுவானது தயார் செய்த பின்னிட்டு அதனுடன் தீர்ப்புரையை மற்றும் தீர்ப்பாணை இரண்டையும் சேர்த்து நகல் வைத்து மேல்முறையீடு
தாக்கல் செய்ய வேண்டும். ஸோ மேல்முறையீடு தாக்கல் செய்வது என்பதென்றால் தீர்ப்பு மற்றும் தீர்ப்பானை நகலை வாங்கி அந்த நகலை அந்த மேல்முறையீட்டு மனுவுடன் சேர்த்து தாக்கல் செய்ய வேண்டும். ஸோ இட் should be accompanied along with the judgment and decree. The memorandum of appeal should be accompanied the judgment, copy of judgment. Then there is a proviso where two or more should have been tried together, a common judgment has been delivered therefore. 2 அல்லது 3 வழக்குகளை ஒன்றாக சேர்ந்து விசாரணை செய்தால், when there are several cases are filed and joint trial is conducted, a common judgment is delivered. That is when there are several suits are filed, all the suits are tried together and a common judgment is pronounced. சில வழக்குகளை பார்த்தீங்கன்னா 2-3 தரப்பினர் வந்து 2-3 வழக்கு போட்டு அந்த 2-3 வழக்குகளையும் ஒன்றாக சேர்ந்து விசாரிக்க வேண்டும், ஜாயின்ட் ட்ரையல். சிலது பார்த்திங்கன்னா முனிசிபல் கோர்ட்டில் ஒரு சூட் இருக்குது, சப் கோர்ட்டில் ஒரு சூட் இருக்குது, அதை ட்ரான்ஸ்ஃபர் ஆஃபி போட்டு சப் கோர்ட்டு விசாரிக்கும். இந்த மாதிரி ஜாயின்ட் ட்ரையல் சேர்ந்து நடத்தி அதுக்கு பொதுவான தீர்ப்பு வழங்கப்பட்டால் 2 or more appeal filed against any degree covered by the judgment. ஸோ அதனை எதிர்த்து 2 அல்லது 3 மேல்முறையீடு தாக்கல் செய்ய வேண்டியிருந்தால் same by different appellants, then the appellant may dispense by more than one copy of judgment. Suppose a party in joint trial is affected by both cases, he has to file against the both cases. Then in that case he need not file for filing appeal to accompany copy of judgment for each and every appeal. Common judgment is pronounced, the one copy is enough. 2-3 வழக்குகளை ஒரு பொது தீர்ப்பு வழங்கப்பட்ட பின்பு அதில் 2-3 மேல்முறையீடு தாக்கல் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் அதற்கு அந்த பொதுவாக வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு நகலை மட்டும் வைத்து மேல்முறையீடு தாக்கல் செய்யலாம். 2 அப்பீலை போட்டாலும் அதுக்கு ஒரே ஒரு தீர்ப்பு நகல் போதுமானது. That is the proviso. Then Condense of Memorandum, அந்த மேல்முறையீட்டு படிவத்தில் என்னென்ன விவரங்கள் இருக்க வேண்டும்? What are the contents should be found place in the Memorandum of Appeal? Memorandum of Appeal set forth concisely under distinct heads grounds of objection to the degree appealed from without any argument or narrative. So how an appeal can be prepared? Under what ground? The judgment of the lower court. The lower court fails to consider the certain things. These are the things were not considered. Material aspect, these are the documents was not considered by the lower court. If it is considered, if the evidence of particular person is appreciated properly, so then the lower court should deliver the judgment in favor of the appellant. Then the grounds of appeal. So what are the grounds? Suppose a suit is dismissed for limitation or any other aspects, and the evidence, some of the documents were not produced. So these are the irregularities found place in the evidence. Then the lower court dismisses the suit. You have to state how the suit is not barred. These are the grounds upon which the lower court fails to consider the suit is not by limitation. Likewise, the documents the lower court fails to consider. The will already executed was proved, but the lower court has held that the will not proved. அதே மாதிரி ஒரு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் என்னென்ன வகையில் எழுதப்பட வேண்டும் என்றால், அந்த தீர்ப்பு மற்றும் தீர்ப்பு வழங்குவதில்
தனக்கு ஆட்சேபனை இந்தந்த சங்கதிகளை கீழமை நீதிமன்றம் கவனிக்க தவறிவிட்டது. ஆர்குமெண்ட் மாதிரி எலாபரேட்டாக எழுத தேவையில்லை. இப்போ ஒரு வழக்கு கால வரையறையும் பாதிக்கப்பட்டது ஒன்று என்று கீழமை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டால், இந்தந்த சங்கதியின் அடிப்படையில் இந்த வழக்கு கால வரையறை பாதிப்பதில்லை, இதை கீழமை நீதிமன்றம் கவனிக்க தவறிவிட்டது. தட் இஸ் தி அப்ஜெக்ஷன். ஸோ இதை கவனிக்க. அதே மாதிரி ஒரு உயில் ஆவணம் நிரூபிக்கப்படவில்லை என்று கீழமை நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குமானால், இந்தந்த சாட்சிகள் விசாரிக்கப்பட்டது, இந்த சாட்சிகளை கீழமை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு உயிர் சாசனம் நிரூபிக்கப்பட்டது என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு ஏற்றுக்கொள்ள தவறிவிட்டது. ஆகவே கீழமை நீதிமன்ற தீர்ப்பு தெளிவாக இல்லை. அந்த மாதிரி ஒன்றும் ஒரு பத்தியாக தன்னுடைய ஆட்சேபனை எந்தெந்த சங்கதிகளை கீழமை நீதிமன்றம் கவனிக்க தவறிவிட்டது அதை சுருக்கமாக கூற வேண்டும். ஆர்குமெண்ட் பண்ணுற மாதிரி பக்கமாக எழுதக்கூடாது. ஸோ அதனுடைய காரணங்களை தெளிவாக குறிப்பிட்டு அது பின்னிட்டு ஆர்குமெண்ட்டில் விரிவாக சொல்லிக்கலாம். சூட் இஸ் நாட் பார்ட் பை லிமிட்டேஷன், தீஸ் ஆர் தி பாயிண்ட்ஸ் டு பி கன்சிடர்ட். வழக்கு காலதாமதம் ஆகவில்லை, இந்தந்த சங்கதியின் அடிப்படையில் வழக்கு காலதாமதமில்லை என்பதை சுருக்கமாக கூறினால் போதும். அதுக்கான ஆர்குமெண்ட்டை எலாபரேட்டாக வைக்க தேவையில்லை. சட்டிசேவ். அதே மாதிரி ஒரு காரணங்களும் ஒரு வரிசையின் குறிப்ப வேண்டும். பத்தி ஒரு பத்திக்கும் ஒரு எண் 1 2 3 4 5 வரிசை எண் குறிப்பிட வேண்டும். ஸோ ஈச் அண்ட் எவரி கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல் should be numbered, assigned paragraph number 1 2 3 consecutively numbered. That is the format of memorandum. மேல்முறையீட்டினுடைய படிவத்தினுடைய முறையாகும். Then order 41 rule sub-rule 3, rule 1 sub-rule 3. Where appeal is against degree for payment of money, the appellant is within such a time as allow the deposit of disputed in the appeal or furnish it again may court things fit. If a degree, the lower court, before the lower court, recovery of money suit is filed, the lower court decreed the plaintiff is entitled to recover the money from the defendant against which the defendant is filing an appeal. Then the lower court can ask the defendant to furnish the security, or the appellate court can order to deposit the decretal amount and disputed amount in the appeal. And for our court the appellate court can ask furnish the security for the decretal amount. The court thinks fit. மேல்முறையீட்டு நீதிமன்றம் கீழமை நீதிமன்றத்தில் தாக்கப்பட்ட வழக்கு பண வசூலிப்பதற்காக தாக்கல் செய்யப்பட்டால், அந்த பண வசூலை பெறுவதற்கு வாதிக்கு அருகதை உண்டு. அவர் தாவா தொகையினை அவர் பிரதிவாதிக்கு செலுத்த கடமைப்பட்டவர் என்று தீர்ப்பாணை வழங்கப்பட்டால், அந்த தீர்ப்பு தொகைக்கு தக்க செக்யூரிட்டி கொடுங்கள் என்று மேல்முறையீட்டு நீதிமன்றம் கேட்கலாம். இதனால் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட தொகையில் ஏதாவது வித்தியாசம் இருந்தால் அந்த வித்தியாசமான அமௌண்ட்டை நீதிமன்றத்தில் வைப்பீடு செய்யுங்கள் என்று மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிடலாம். These are the order 41, rule 1. Rule 1 consisting 3 sub-rules. விதி கட்டளை 41 விதி ஒன்றில் 3 துணை விதிகள் உள்ளது. ஒன்று, மெமரண்டம் எதுடன் எப்படி தீர்ப்பு நகலுடன் போட வேண்டும். இரண்டாவது, மெமரண்டத்தில் என்னென்ன சங்கதிகள் இருக்க வேண்டும். மூன்றாவது, செக்யூரிட்டி அல்லது தொகையினை வைப்பீடு செய்ய மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிடலாம் மணி சூட்டாக இருக்கும் பட்சத்தில். ஃபஸ்ட்டு ஆர்டர் 41 ரூல் 1 consisting of 3 sub-rules. First sub-rule, the memorandum should be accompanied with a copy of judgment. The second sub-rule is contents of the memorandum. What are the contents of the memorandum? Third sub-rule is the appellate court can ask the security
for the decretal amount. That is the 3 sub-rules are there. Then copy of decree. It cannot forget that filing of certified copy under Order 41 should be mandatory. Without this copy, appeal will be incomplete. Apart from that, when a copy of decree is filed, only the question of limitation may be considered. So, அந்த வழக்கில் filing of certified copy is a mandatory. சான்றிட்ட நகல் தீர்ப்பு நகலை வழங்குவது அத்துடன் மேல்முறையீட்டில் தாக்கல் செய்யும் பொழுது சான்றிட்ட நகல் தாக்கல் செய்ய வேண்டும் என்பது மேண்டேட்ரி, ரொம்ப முக்கியமானது, அவசியமானது. அந்த காப்பி இல்லை என்றால் அந்த மேல்முறையீடு முழுமை பெறாது. ஸோ த ஃபைலிங் ஆஃப் அப்பீல் வில் நாட் பி completed. Apart from when copy of degree is filed, only the question of limitation may be considered. அந்த காப்பி ஆஃப் லிமிடேஷன் எப்போ ஃபைல் பண்ணுறாங்களோ அதை ஃபைல் பண்ணால் தான் அந்த மேல்முறையீடு காலவரையினால் பாதிக்கப்பட்டதா என்பதை கருத்தில் கொள்ள முடியும். That is S. Venkatraman versus K.S. Balakrishnan, 2016, 1 Law Weekly, page 245. Dispensation of degree. அந்த மேல்முறையீடு தாக்கல் செய்யும் பொழுது தீர்ப்பாணை இல்லாமல் தாக்கல் செய்வதற்கு ஏதாவது வழி உண்டா? ஆன் பெருசல் ஆஃப் ரிப்போர்ட் சப்மிட்டட் வெஸ்ட் மலிமத் கமிட்டின்னு போட்டு ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணாங்க. ஜஸ்டிஸ் மலிமத் ஐயா ஹாஸ் ரிகார்ட் நீதி அரசர் மலிமத் நாட் ஒன்லி டு அமெண்ட் ஆர்டர் 41 but also section 96 and 100 CPC, section 12 and article 116 of limitation to achieve the purpose of cutting shorting the length of litigation and extension of period of limitation and account annexing a decree memorandum of appeal. அந்த மாதிரி மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கு சில மாறுபாடுகளை கொண்டு வந்துள்ளார், பரிந்துரை செய்தது. But provision of Order 20 Rule 6A CPC alone has been amended for dispensation of degree. அந்த தீர்ப்பானை வைக்க வேண்டியதில்லை என்பதற்கு கட்டளை 20 விதி 6A மட்டும்தான் மாற்றப்பட்டது. பட் ஆர்டர் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் ceases to have a degree when the copy of degree is available party and has not been amended. அந்த காப்பி ஆஃப் டிகிரி இருந்தால் பத்தாது, ஜட்ஜ்மெண்ட் காப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அமெண்ட்மெண்ட் பண்ணது. தட் இஸ் தி சதீஷ் கண்ணா வர்சஸ் ஆர் பவானி, 2018, 1 Law Weekly, page 913, Madras. Then Order 41 Rule 2, grounds which may be taken in appeal. மேல்முறையீட்டு நீதி தாக்கல் செய்வதற்கு எந்தெந்த காரணங்களை குறிப்பிடலாம், எந்தெந்த காரணங்களை குறிப்பிட்டு மேல்முறையீடு தாக்கல் செய்யலாம். The appellant shall not accept leave of the court. நீதிமன்றம் அனுமதி இல்லாமல் the appellant shall not accept the permission of the court, that is the leave of the court, urge or begin in support of any ground of objection not set in the memorandum of appeal. So urge or be heard in support of any grounds of objection not set forth in the memorandum of appeal. ஒரு மேல்முறையீட்டு மெமரண்டத்தில் சில சொல்லாத சங்கதிகளை கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீலில் சொல்லாத சங்கதிகளை பொறுத்து நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டில் வாதுரை வைக்கப்பட வேண்டுமென்றால் நீதிமன்றம் அனுமதி பெற்று இந்த காரணத்தை என்னுடைய மெமரண்டத்தில் இல்லை, மேல்முறையீட்டு படிவத்தில் இல்லை, நான் கோரவில்லை, ஆகவே இதை ஒரு காரணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு மனு தாக்கல் செய்து அந்த மனுவின் அடிப்படையில் நீதிமன்றம் அனுமதித்தால் அந்த அந்த ஆட்சேபனையினை மேல்முறையீட்டில் வாதுரை செய்யலாம். அந்த therefore according to Order 41 Rule 2 says that when the grounds of appeal the objection is not raised in the particular aspect in the grounds of appeal, that
grounds cannot be agitated without mentioning, that is, without pleadings, arguments cannot be considered. That is the form of plaint. ஒரு பராதியில் ப்ளீடிங்ஸ் இல்லைன்னா அதை எப்படி நீதிமன்றம் கருத்தில் கொள்ள முடியாதோ அதே போன்று மேல்முறையீட்டு மனுவில் அந்த காரணத்தை, சொல்லாத காரணத்தை வாதுரையாக வைத்தால் நீதிமன்றம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. But appellant shall not be confined to the grounds of objection and the permanent they can leave under this rule. So, when one of the objection is not raised in the memorandum of appeal, the same cannot be put forth before the court as a points for arguments. That is the main. Then if you want to put forth the arguments when the objection is not raised in the memorandum of appeal, you have to get the permission from the concerned court. ஒரு காரணத்தை, ஒரு சங்கதியினை நீங்கள் மேல்முறையீட்டு மனுவில் கூறவில்லை என்றால் அதை வாதுரையாக வைக்க வேண்டும் என்றால் நீதிமன்றம் அனுமதி பெற வேண்டும். அனுமதி பெற்று அதனை வாதுரையை பெறலாம். ஆனால் appellate court in deciding appeal, மேல்முறையீட்டு நீதிமன்றம் மேல்முறையீட்டை தீர்மானிக்கும் பொழுது, that is the court shall not confine to the grounds of objection set forth the memorandum of appeal taken by the leave under this rule. ஆனால் மேல்முறையீட்டு நீதிமன்றமானது அந்த மெமரண்டம் ஆஃப் அப்பீலில் சொன்னதையோ அல்லது அனுமதி வாங்கி செய்த அப்ஜெக்ஷனையோ இல்லாமல் வேறு காரணங்களையும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் இருக்குமானால் அதன் அடிப்படையிலும் நீதிமன்றம் தனது தீர்ப்பினை எழுதலாம். That is, the appellate court is entitled to consider any aspect which is not stated either in the grounds of memorandum of appeal or in the by way of getting leave, permission. After getting the permission, any grounds of objection is argued. Apart from that, any new points is there, then the court can consider that point even though it is not put forth by the appellant, and the appellant court is entitled to discretion power, is entitled to discretion. Any other objection which is not raised in the appeal, then that need not confine to the ground stated in the memorandum of appeal. மேல்முறையீட்டு நீதிமன்றம் தனக்குன்னு என்று அதிகாரம் உள்ளது. தனது மேல்முறையீட்டில் சொல்லாத காரணத்தை கூட அது சொன்னால் அந்த நீதிக்கு சரியாக இருக்கும் என்று சில சங்கதிகளை மேல்முறையீட்டு நீதிமன்றம் தானே விவரித்து அதன் அடிப்படையும் தீர்ப்பு எழுதலாம். So that is the power given to discretionary power, even though the memorandum of appeal does not contain the sum of the objections, grounds of appeal, but that ground not stated in the appeal, but the judge himself consider there is a very good reasonable ground is there to consider the appeal, that ground can be discussed by the appellant judge. That is, the court shall not rest in its decision or any other grounds unless party may affected thereby as sufficient opportunity contest on that ground. If the party is affected on that ground, if it is not contested, then the court can take in that ground. That is the main point. The court shall not rest its decision. ஒரு குறிப்பிட்ட தன்னுடைய தீர்ப்பினை, மேல்முறையீட்டு தீர்ப்பினை shall not rest in decision on any ground, வேறு கிரவுண்டில் மட்டும் ரெஸ்ட் பண்ணக்கூடாது. shall not rest its decision on any other ground, வேறு காரணங்கள், unless party may affected thereby has had an sufficient opportunity to contest the case on that ground. அதில் அந்த மாதிரி தீர்ப்பு சொன்னால் எந்த நபருக்கு பாதிக்குமோ அவருடைய அந்த கருத்தினை கேட்டு அதற்கு பின்னிட்டு தான் ஜட்ஜ்மெண்ட் அந்த தீர்ப்பினை சொல்ல வேண்டும். ஸோ the court should give
any of the ground is not raised in the appeal, the court can ask other side or the appellant side, these are the ground you have not mentioned this, and what is the answer for you? Kindly put forth your arguments on this aspect. Then after hearing the parties, then only the appellate court can give the decision or judgment. மேல்முறையீட்டு நீதிமன்றம் அந்த மேல்முறையீட்டு படிவத்தில் இல்லாத காரணத்தை ஏதாவது ஒரு அப்ஜெக்ஷனை வைத்து தீர்ப்பு எழுத வேண்டும் என்றால் அதில் அந்த இருதரப்பினரையும் கேட்டு நீங்கள் இந்த காரணத்திற்கு என்ன உங்களுடைய பதில், இரண்டு தரப்பினரையும் கேட்டு அதனுடைய ஆர்குமெண்ட்ஸை கேட்டு அவருடைய அதற்கு பின்னிட்டு தான் அந்த சொல்லப்படாத காரணத்தை தீர்ப்பில் விவரித்து எழுத வேண்டும். தட் இஸ் தி ஒன் ஆஃப் தி ப்ரொவிஷோ. தென் தி ஆர்டர் 41 Rule 3, rejection or amendment of memorandum. Rejection, where memorandum opinion is not in the manner herein before prescribed, it may be rejected or returned to the appellant for purpose of amending within time fixed by the court or be amended then and there. So, when the memorandum of appeal is not in the form prescribed by the law, as stated earlier, that is the order 41 Rule 1. ஆர்டர் 40 அந்த படிவத்தில் இல்லை என்றால் அந்த மேல்முறையீட்டினை திருப்ப விடலாம். ட்ரான் முறையாக தயாரிக்கவில்லை என்றால், if it is not prepared properly, the memorandum of appeal is not prepared properly, the appellate court can reject or return the appeal. அந்த மேல்முறையீட்டு படிவத்தை முறைப்படி தயாரித்திருக்க வேண்டும். அந்த படிவத்தில் அவ்வாறு முறைப்படி தயாரிக்கவில்லை என்றால், அந்த படிவத்தில் இல்லை என்றால் அந்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் அந்த மேல்முறையீட்டு மனுவினை திருப்பி விடலாம். தட் இஸ் ரிட்டர்ன்டு ஆர் ரிஜெக்டட் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் அமெண்ட். அதையெல்லாம் தப்பெல்லாம் சரி பண்ணி போடுங்க. ஸோ யூ ஹாவ் டு அமெண்ட் தி மெமரண்டம் ஆஃப் பிப்பின் இன் தி ப்ரெஸ்கிரைப்டு ஃபார்ம். ஹென்ஸ் தி அப்பீல் இஸ் ரிட்டர்ன்டு. It may be returned then and there. So after carrying out the amendment, then the appeal can be taken into file. So இந்த திருத்தங்களை சரி செய்து மேல்முறையீட்டை தாக்கல் செய்யுங்கள் என்று அந்த மேல்முறையீட்டு மனுவினை திருப்பி விடலாம், ரிட்டர்ன் போடலாம். வேர் கோர்ட் ரிஜெக்ட் எனி ஷல் ரெக்கார்ட் ரீசன் ஃபார் ரிஜெக்ஷன். அந்த மாதிரி இந்த காரணத்திற்காக இந்த மேல்முறையீட்டு மனு திருப்பப்படுகிறது, ரிஜெக்ட் பண்ணப்படுகிறது என்பதை காரணம் குறிப்பிட வேண்டும். ஸோ த கோர்ட் இஸ் பவுண்ட் டு ரெக்கார்ட் தி ரீசன் ஃபார் ரிஜெக்ஷன். These are the ground upon which the court rejected the memorandum of appeal. Then memorandum of appeal is amended. Then the amended அந்த திருத்தி போட்டால் மேல்முறையீட்டு மனுவினை திருத்தி பின்பு the judge or such officer appointed shall sign and initial the amendment. When the amendment திருத்தம் செய்யப்பட்டால் the judge or the officer should sign or give initial for the corrections made in the grounds of appeal. That is the procedure. ஒரு மேல்முறையீட்டு மனுவை திருத்தி நீங்கள் மறுதாக்கல் செய்யும் பொழுது அந்த திருத்தத்திற்கு கீழ் நீதிபதி அல்லது சிரஸ்தார் தன்னுடைய சுருக்கு கையொப்பமோ அல்லது கையொப்பமோ இட வேண்டும். நீதிபதியோ அல்லது சிரஸ்தாரோ ஒரு மேல்முறையீட்டு மனுவின் திருத்தம் இருந்தால் அந்த திருத்தத்திற்கு கீழ் ஒரு சுருக்கு கையொப்பமோ அல்லது கையொப்பமோ நீதிபதியோ அல்லது சிரஸ்தாரோ இட வேண்டும். தட் இஸ் தி then when the memorandum of appeal is amended, when it was returned and again represented, what are the corrections are made, each and every under correction the judicial officer or the sirastar should sign. These are the corrections are made. So then only the correction will be admitted. Then 3A, Order 41, Rule 3A, Application for Condemnation of Delay. மேல்முறையீடு தாக்கல் செய்வதற்கு காலதாமதம் ஏற்பட்டால் 30 நாள். An appeal can be filed within 30 days. That is, when there is a delay
then it should be accompanied with section 5 application. காலவரை என்னால் ஒரு மேல்முறையீடு தாக்கல் செய்வது காலவரையை தாண்டி போகுமானால் அந்த காலவரையினை மன்னித்து மேல்முறையீடை ஏற்பதற்கு கால தாமத மனு ஒன்று தாக்கல் செக்ஷன் 5 அப்ளிகேஷன். வேர் an appeal is presented after a exeria period is specified therefore. ஸோ காலவரை 30 நாட்கள் அல்லது 90 நாட்கள் காலவரையை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ஒரு மேல்முறையீடு தாக்கல் செய்வதற்கு. அந்த காலவரையை தாண்டி ஒரு மேல்முறையீடு தாக்கல் செய்தால் when appeal is presented, a time is prescribed to prepare an appeal. Generally 30 days for filing and first appeal. முதல் முறையீடு மேல்முறையீடு தாக்கல் செய்து 30 நாட்கள் காலவரையை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தீர்ப்பு ஆனது 30 நாள். அவ்வாறு 30 நாளுக்கு மேலே செல்லுமானால் காலதாமத மனுவுடன் தாக்கல் செய்ய வேண்டும். ஸோ அந்த காலதாமதத்தை தாண்டி தாக்கல் செய்தால் it shall be accompanied an application supported by a set forth by appeal satisfy the court is sufficient guard not preparing the appeal within such a period. So an affidavit with along with an application under section 5. These are the reason I could not file the appeal in time. The reason must be stated in the affidavit along with the petition should be filed to condone the delay in filing the appeal. So section 5 application should be accompanied along with the appeal. ஸோ காலவரையறை பாதிக்கப்பட்டால் 30 நாட்களுக்கு மேல் ஒரு மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டுள்ளால் அந்த எதனால் அந்த காலதாமதம் ஏற்பட்டது, அதனால் நான் குறிப்பிட்ட காலத்தில் நான் மேல்முறையீடு தாக்கல் செய்ய இயலவில்லை என்பதை பிரமாண பத்திரிகை ஒன்று தயார் செய்து அதனுடன் ஒரு மனு செக்ஷன் 5 ஒரு மனு தாக்கல் செய்து இரண்டையும் சேர்த்து மேல்முறையீட்டுடன் சேர்த்து தாக்கல் செய்ய வேண்டும். தட் இஸ் தி ப்ரொசீஜர். ஆர்டர் 41 ரூல் 3A. If court sees no reason to reject the application without issuing notice to the respondent, a notice shall be issued to the respondent. Matter shall be finally decided before proceed deal under order rule 11 and 13. So the court sees no reason to reject the application without issuing notice to the respondent. Then the notice thereof shall be issued to the respondent. The matter shall be finally decided by the court before proceed. So section 5 application without sees no reason to reject the application without issuance of notice to the respondent. ஸோ இந்த காலதாமத மனுவிற்கு எதிர்த்தரப்பினருக்கு ஒரு அறிவிப்பு நோட்டீஸ் செக்ஷன் 5 சம்மன் த நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் என்று நீதிமன்றம் கருதுமானால் அதற்கு நோட்டீஸ் அனுப்ப சொல்லி உத்தரவிடலாம். தென் தி ரெஸ்பாண்டன்ட் is entitled, the appellant should send a notice by way of paying bata and section 5 application. The section 5 application summons will be sent to the respondent and he has come to court and give his valid objections. So that is the after ஒரு மேல்முறையீட்டு காலதாமத மனு தாக்கல் செய்யப்பட்டால் எதிர்மனுதாரருக்கு அறிவிப்பு அனுப்புங்கள் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டு அதன் பின்னிட்டு அவர் எதிர்மனுதாரர் ஆஜராகி அவர் ஆட்சேபனையை பெற்று அதற்கு பின்னிட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டு அந்த மேல்முறையீட்டு மனுவினை கோப்பிற்கு எடுக்கலாம். அப்பீல் கேன் பி நம்பர்ட் ஒன்லி ஆஃப்டர் கண்டோனிங் தி டிலே. தென் ஆர்டர் 3A சப்ரூல் 3A துணை விதி 3 என்ன சொல்லுகிறேன். வேன் அப்ளிகேஷன் ஹேஸ் பீன் அண்டர் சப்ரூல் 1, the court shall not make an order to say the degree against appeal is proposed to him so long as does not operate and decide to hear the appeal. When the section 5 application is filed, so the lower court degree cannot be stayed. ஸோ ஒரு மேல்முறையீட்டு மனு காலதாமத மனு தாக்கல் செய்தால் கீழமை நீதிமன்றம் shall not make an order stay of execution of degree. எந்த தீர்ப்பானை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படுகிறதோ அந்த தீர்ப்பானை நிறுத்தி வைக்க ஸ்டே ஆஃப் எக்ஸிக்யூஷன் நிறைவேற்று மனுவினை நிறுத்தி வைக்க தடையாணை வழங்கக்கூடாது. shall not make an order stay of execution
கீழமை நீதிமன்ற தீர்ப்பினை நிறைவேற்றுவதற்கு தடையாணை வழங்கக்கூடாது. The court shall not make an order for stay of degree against appeal does not after hearing the rule and decide to hear the appeal. ஸோ அந்த 11 இது பின்னால் இருக்கிற 11 விதி பிரகாரம் நீ தீர்ப்பு கேட்குற வரைக்கும் இந்த மனு அனுமதிக்கிற வரைக்கும் ஸ்டே எதுவும் கொடுக்கக்கூடாது. தட் இஸ் தி அப்பீல் டிலே ஆஃப் 2428 days in presenting preparing appeal refused to condone legality. ஒரு மேல்முறையீடு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்வதற்கு 2428 நாள் காலதாமதம். அப்நார்மல் ஆர் இன்னார்டினேட் டிலே, இது சாதாரணமான இல்லை, அதிக காலதாமதம். ட்ரைடு டு எக்ஸ்பிளைன் பை காஸ்டிங் பிளேம் ஆன் தி சன்ஸ் ஆஃப் தி அப்பல்லன். அந்த மேல்முறையீடு பையன் மேலே அந்த படி போட்டு அந்த காலதாமதத்தை சொல்கிறாரு. அப்போ அஃபிடவிட் டஸ் நாட் சே ஷோ. அந்த மாதிரி அஃபிடவிட்டில் எந்த சங்கதியில் நோ பவர் ஆஃப் பட்டாணி வாஸ் கிவன் டு சன். அதே மாதிரி பையனுக்கு பவர் ஆஃப் பட்டாணி கொடுக்கல. எல்லாமே இந்த அப்பீல் மேல்முறையீடு தாக்கல் செய்வது சன்னு தான் காரணம்னு சொல்கிறாரு. கன்க்ளூஷன் கோர்ட் பிலே வாரன்ஸ் நோ இன்டர்ஃபியர் ரிவிஷன் பெட்டிஷன் டிஸ்மிஸ். காலதாமத மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது. அதனால் கீழமை நீதிமன்றம் மேல்முறையீட்டினை ஏற்காமல் காலதாமத மனுவை தள்ளுபடி செய்து விடுகிறது. அதன் மேல் ரிவிஷன் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்து உயர்நீதிமன்றமும் அதனை தள்ளுபடி செய்கிறது. தட் இஸ் தி எம் சுரளி சேர்வை வெர்சஸ் சி சுப்பையா சேர்வை 2013 2 தமிழ்நாடு சிவில் ஜட்ஜ்மெண்ட் பேஜ் 916 மெட்ராஸ் மதுரை பெஞ்ச். Then next order and rule, order 41 rule 4, கட்டளை 41 விதி 4 என்ன சொல்கிறது? I will read the same. One of several plaintiff or defendant may obtain reversal of whole degree where it proceeds on common to all. One of several plaintiffs or defendants may obtain reversal of whole degree where it proceeds on common to all. Where there are more plaintiffs or more defendants than in one suit. ஒரு வழக்கில் ஒன்றுக்கு மேற்பட்ட வாதிகளோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிரதிவாதிகளோ இருக்கும் பட்சத்தில், so when there are more plaintiffs or more defendants in particular suit, then the degree appealed from proceed to any ground common to all plaintiffs. So any ground which is applicable to all the plaintiffs. When there are several plaintiffs, the grounds applicable to all plaintiffs or all defendants. Any one plaintiff or defendant may appeal from the whole degree. Therefore, the court may reverse and vary in favor of all the parties and as the case may be. Order 41 Rule 4 விதி என்ன சொல்கிறது என்றால், when there are several defendants or several plaintiffs, a common judgment is pronounced, all the defendants are affected or all the defendants or the plaintiffs are affected, then any one of the plaintiff or any affected, any one of the plaintiff or any one of the defendant files an appeal, and only one of the plaintiff files an appeal or only one of the defendant files an appeal, but other defendants or plaintiffs, they are not filing an appeal, then the appellate court can vary or reverse the judgment and degree of the lower court on behalf of all the plaintiff or all the defendants. So the appellate court is entitled to reverse the degree even though the appeal is prepared by one of the plaintiff. Though all the plaintiffs are affected, one of the plaintiff files an appeal, and after considering the grounds of appeal filed by the one of the defendant, the appellate court can set aside the degree and judgment on behalf of all the plaintiffs. That is the object behind the order 41 rule 4.
ஸோ கட்டளை 41 விதி 4 அடிப்படை என்னவென்றால், ஒரு வழக்கு வாதிகள் நிறையா பேர் இருக்கிறாங்க, 2க்கு மேற்பட்ட பேர் இருக்கிறாங்க, அல்லது பிரதிவாதிகள் 2க்கு மேற்பட்ட பேர் இருக்கிறாங்க, 1க்கு மேற்பட்ட பேர் 2 அல்லது 3 இருக்கிறாங்க. ஸோ அந்த பிரதிவாதிகளுக்கு பாதகமாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருகிறது. அதே மாதிரி அல்லது வாதிக்கு அனைத்து வாதிகளுக்கும் எதிராக அந்த தீர்ப்பு பகரப்படுகிறது. அந்த பாதிக்கப்பட்ட பிரதிவாதிகள் ஒருவரோ அல்லது வாதிகள் ஒருவரோ மேல்முறையீடு தாக்கல் செய்கிறார். அவ்வாறு மேல்முறையீடு தாக்கல் அவர் அந்த கிரவுண்ட்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்ட அனைத்து பிரதிவாதிகளுக்கும் பொருந்தும் அல்லது வாதிகளுக்கும் பொருந்துமானால், அந்த ஒரு வாதியோ பிரதிவாதியோ தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவினை வைத்து கீழமை நீதிமன்ற தீர்ப்பினை அனைத்து பிரதிவாதிகள் அல்லது வாதிகளுக்கு எதிரான தீர்ப்பினை மாற்றி அமைத்து உத்தரவிடலாம். ஸோ மற்றவங்கெல்லாம் போடலை, அதனால் அவங்களுக்கு எதிராக மட்டும் நான் தீர்ப்பை மேல்முறையீடு தாக்கல் செஞ்சவருக்கு சாதகமாக மட்டும் நான் தீர்ப்பு உத்தரவிடுறேன்னு சொல்லி உத்தரவிட வேண்டியது அவசியமில்லை. அதனால் அனைவருக்கும் சார்பாக ஒரு வாதியோ அல்லது ஒரு பிரதிவாதியோ பாதிக்கப்பட்டு மேல்முறையீடு தாக்கல் செய்தால் மற்ற பிரதிவாதிகளுக்கு அல்லது வாதிகளுக்கு எதிராக பகரப்பட்ட தீர்ப்பு மற்றும் தீர்ப்பானை மாற்றி எழுதலாம். ஸோ அவர்கள் மேல்முறையீடு தாக்கல் செய்யவில்லை, அதனால் அவர்களை பொறுத்தளவு மேல்முறையீடு மாற்றம் செய்ய முடியாது என்று தீர்ப்பு வழங்க தேவையில்லை. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த மேல்முறையீடு தாக்கல் செய்யாத வாதி பிரதிவாதிகளுக்கு சாதகமாக தீர்ப்பு மற்றும் தீர்ப்பானையை மாற்றி எழுதலாம். தட் இஸ் தி கண்டென்ஷன் ஆஃப் ஆர்டர் 41 ரூல் 4. ஸோ தட் இஸ் தி ப்ரொசீஜர். ஸோ தென் ஸ்டே ஆஃப் தி ப்ரொசீடிங்ஸ் அண்ட் எக்ஸிக்யூஷன். கீழமை நீதிமன்றத்தில் நிறைவேற்று மனு தாக்கல் செய்கிறாங்க, அதை தடையாணை பெறுவது அந்த எக்ஸிக்யூஷன். ஸோ when the execution can be stayed, so after degree is passed, an execution petition is filed by the party obtained a degree. How the proceedings of the execution can be stayed, that is the order 41 rule 5. Stay the degree and judgment. Stay of the degree and judgment passed by the lower court. That is an appeal shall not operate as a stay of proceedings and degree appealed except so the appellant may order shall not execute the degree be stayed for reasons only an appeal having prepared from the degree, but appellate court may sufficient cause stay order of such a degree. So mere filing an appeal does not operate as a stay. ஸோ ஒரு மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்துவிட்டாலே கீழமை நீதிமன்றம் அந்த தீர்ப்பு மற்றும் அந்த விசாரணை நீதிமன்றம் தீர்ப்பு மற்றும் தீர்ப்பாணையை நிறைவேற்ற தடை என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஸோ மியர் ஃபைலிங் ஆஃப் அப்பீல் cannot be considered a stay of execution of degree by the trial court. So that is the main contention. So mere filing appeal does not operate as a stay of the proceedings of execution. ஸோ ஒரு நிறைவேற்று தீர்ப்பு வழங்கிய தீர்ப்பு நீதிமன்றம் விசாரணை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிறைவேற்று மனுவினை விசாரிப்பதற்கு மேல்முறையீடு தாக்கல் செய்தாலே அதையே தடையானையாக எடுத்துக்கொள்ளலாம் என்றால் எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால் ஸ்டே பெட்டிஷன் தனியாக தடை மனு கீழமை நீதிமன்ற தீர்ப்பு மற்றும் தீர்ப்பாணையினை தடை நிறைவேற்றுவதனை நிறுத்தி வையுங்கள். தட் இஸ் you can get the order of stay from proceeding the execution of the degree. That is, you have to file a petition to stay. So appeal has been the appellate court may sufficient cause order stay of such a degree. The reason stated in the stay application is sufficient, more than enough. The appellate court can grant stay of execution of the degree. நீங்கள் கரெக்டான காரணங்களை கூறி கீழமை நீதிமன்றம் தீர்ப்பு மற்றும் தீர்ப்பாணையினை நிறுத்தி வையுங்கள் என்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை நீங்கள் திருப்தி அடைய வைத்தால் மேல்முறையீட்டு நீதிமன்றம் கீழமை நீதிமன்றம் அதனை நிறைவேற்றுவதற்கு தடையாணை பிறப்பிக்கலாம். தட் இஸ் ரூல் 5.
Explanation. An order by the appellant court for stay of execution shall not effective from the date of communication of such order to the court first instance. An order of stay for stay execution shall be effective from the date of communication of such order to the first instance. ஸோ அந்த இடைக்கால தடை உத்தரவினை விசாரணை நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கும் வரை தெரிவிக்க வேண்டும். That is, the communication of stay order should be informed to the executing court. Then only it is operates, that it is effective. எப்பொழுது தடையானை இந்த மாதிரி மேல் கோர்ட்டில் அப்பல்லட் நீதிமன்றத்தில் இந்த நிறைவேற்று மனுவுக்கு தடையானை வழங்கப்பட்டது என்பதை அந்த நிறைவேற்று நீதிமன்றத்திற்கு நாம் தகவல் கொடுக்கும் வரை அதுக்கு எந்த விதமான எஃபெக்டும் இல்லை. That is effective. So we have to inform to the executing court. The appellate court can the granted stay. So the stay order copy is produced herewith. We have to inform to the executing court. Then only the stay will be effective. Otherwise, without informing to the court, mere passing an order will not operate as a stay. So we have to communicate to the executing court. But an affidavit shown by the appellant based on the personal knowledge stating that order of stay has been made by the appellant court shall be pending receipt of the order copy and affected. So we have to get the certified copy of the order from the appellate court. அந்த தடையானை பொறுத்தளவு நீங்கள் சான்றிட்ட நகல் பெறுவதற்கு ஒரு சில காலதாமதம் ஏற்படும். அந்த சூழ்நிலையில் மேல்முறையீட்டாளர் நிறைவேற்று நீதிமன்றத்தில் ஒரு பிரமாண பத்திரிகையை தாக்கல் செய்து இந்த மாதிரி மேல்முறையீடு தாக்கல் செய்திருந்தேன், அதில் தடையாணை வழங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிந்தவரை தடையாணை இந்த இடைக்கால மனுவின் அடிப்படையில் இந்த தேதியில் தடையாணை வழங்கப்பட்டது என்று ஒரு பிரமாண பத்திரிகை தாக்கல் செய்தால் போதும். அதற்கு பின்னிட்டு நகல் வாங்கி தாக்கல் செய்யலாம். So whenever stay is granted by the appellant court, so it will take some time to get the certified copy of the stay order. So we have to inform to the executing court. Then the appellant is entitled to file an affidavit stating that these are the contents, these are the number, and this is the date of order, and as per my knowledge the appellate court granted stay. You have to file stating by way of affidavit and contention and when the appellate court granted, what is the number of appeal, what is the IA number, when the date of stay order. So we have applied for certified copy of the stay order. So you can file an affidavit before getting certified copy. Then the executing court can stay the operation of execution. Then order sub-rule, order 41, rule 5, sub-rule 2, துணை விதி, stay by which passed a degree. இப்போ எந்த விசாரணை நீதிமன்றமே தடையாணை வழங்கலாமா? நான் மேல்முறையீடு போகிறேன், அது வரைக்கும் நீங்கள் இந்த டிகிரியை நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி தடையாணை பெற முடியுமா என்றால் முடியும். தட் இஸ் தி ஆர்டர் 41, ரூல் 5, சப் ரூல் 2. ஸோ கட்டளை 41, விதி 5, துணை விதி 2இல் எந்த நீதிமன்றம் தீர்ப்பாணை வழங்கியதோ அந்த நீதிமன்றத்திலேயே நாம் அந்த தீர்ப்பினை நிறைவேற்றுவதற்கு தடையாணை பெறலாம். ஸோ வேர் an application is made for stay of an appealable degree before the experience time and limit allowed for appealing therefrom. So we have to apply for certified copies, degree and judgment. It may take 1 or 2 months or 3 months, depends upon certain courts takes 15 days or 20 days. Before that an execution can be filed. So when the time, there is a time gap, 30 days is time gap.
before that any execution is filed, and we can file a petition and affidavit under order 41 rule 5 sub rule 5 2 petition and affidavit to stay the execution of the degree. எந்த நீதிமன்றம் விசாரணை நீதிமன்றத்தின் முன்பே தீர்ப்பு பகரப்பட்ட உடனேயே அந்த நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யலாம். பிரமாண பத்திரிகையுடன் சேர்ந்து தடையாணை மனு, தடை மனு, ஸ்டே, தடையாணை மனு, கட்டளை 41 விதி 5 துணை விதி 2 அடிப்படையில் எந்த நீதிமன்றம் தீர்ப்பு மற்றும் தீர்ப்பாணை வழங்கியதோ அந்த நீதிமன்றத்தில் மனுவை தாக்கல் செய்து, இந்த துணை விதியின் கீழ் தாக்கல் செய்து பெட்டிஷன் அண்ட் அஃபிடவிட் வந்து இந்த தீர்ப்பு மற்றும் தீர்ப்பாணையை நிறுத்தி வையுங்கள் என்று மனு தாக்கல் செய்தால் அந்த நீதிமன்றம் அந்த நிறைவேற்றுவதை நிறுத்தி வைக்கலாம். That is shown there where appeal, I am going to file an appeal. So until then the degree can be stayed. That is you can file a petition and affidavit before the court which passed a degree. So you are entitled to file. So அந்த எந்த நீதிமன்றம் தீர்ப்பு மற்றும் தீர்ப்பாணை வழங்கியதோ அந்த நீதிமன்றத்திலேயே நீங்கள் நிறைவேற்றுவதை நிறுத்தி வையுங்கள், தடை செய்யுங்கள் என்று பிரமாண பத்திரிகையின் மனு தாக்கல் செய்தால் அந்த நீதிமன்றம் மேல்முறையீடு செய்யும் காலம் வரை அந்த தீர்ப்பு மற்றும் தீர்ப்பாணை நிறைவேற்றுவதை நிறுத்தி வைப்பதற்கு அதிகாரம் உண்டு. Then sub rule 3, no order for stays will be under the sub rule 1 and 2 unless court making is satisfied. எந்தெந்த சூழ்நிலையில் நீதிமன்றம் திருப்தி அடைந்து வழங்கலாம் என்றால், வாட் ஆர் தி கிரவுண்ட்ஸ் அப்பான் விச் த கோர்ட் கேன் கிராண்ட் ஸ்டே, எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த நிபந்தனையின் அடிப்படையில் எந்தெந்த காரணங்கள் அடிப்படையில் மேல்முறையீட்டு நீதிமன்றமோ அல்லது விசாரணை நீதிமன்றமோ தடையாணை வழங்கலாம். தேர் ஆர் த்ரீ கிரவுண்ட்ஸ், 3 காரணங்கள் இருக்க வேண்டும். That substantial loss may result to the party applying for stay unless the order is made. தடையாணை வழங்கவில்லை என்றால் எனக்கு இந்த இழப்பீடு ஏற்படும். So I have to incur loss unless stay is not granted. That is the one of the reason. So what is the loss? You have to substantiate. என்ன இழப்பீடு ஏற்படும்? இந்த நீதிமன்ற அந்த தடையாணை அந்த நிறைவேற்றுவதை நிறுத்தி வைக்கவில்லை என்றால் என்ன இழப்பீடு ஏற்படும் என்பதை நீதிமன்றத்திற்கு தெரிவிக்க வேண்டும். ஸோ யூ ஹாவ் டு சப்ஸ்டான்ஷியேட் வாட் இஸ் தி லாஸ் டு பி இன்கர்ட் அன்லெஸ் இட் இஸ் நாட் ஸ்டேய்டு. அந்த மாதிரி நிறுத்தி வைக்கவில்லை என்றால் எனக்கு இந்த இழப்பீடு ஏற்படும் என்ற காரணத்தை சொல்ல வேண்டும். The application had been without any unreasonable delay. ஸோ காலதாமதம் இல்லாமல் தடையாணை மனுவை தாக்கல் செய்ய வேண்டும். ஸோ காலதாமதம், ஸோ ஸ்டே அப்ளிகேஷன் should be filed within reasonable time. If there is unreasonable time, there is a delay in filing the stay application, the court should not grant stay. ஸோ காலதாமதமாக ஒரு தடையாணை மனுவை தாக்கல் செய்தால், அந்த காலதாமதமாக தாக்கல் செய்யப்பட்டால் அதற்கு தடையாணை வழங்கக்கூடாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் தடையாணை மனுவை தாக்கல் செய்ய வேண்டும். நிறைவேற்று நீதிமன்றம், மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் அல்லது விசாரணை நீதிமன்றம் இரண்டுக்குமே இந்த விதி பொருந்தும். செக்யூரிட்டி given by the application due performance of the ultimately binding upon him. நான் இதுக்கு due performance degree and ultimate security has been given by the applicant. அந்த மனு தடையாணை மனு தாக்கல் செய்வது நீதிமன்றத்திற்கு உத்தரவாதம். செக்யூரிட்டி டியூ பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டிகிரி அண்ட் மே பி பைண்டிங் அப்பான் ஹிம். ஸோ நான் இந்த இதை தடையாணை செஞ்சால் நான் இந்த நீதிமன்றத்திற்கு இந்த செக்யூரிட்டி கொடுக்கிறேன் என்று நீதிமன்றத்திற்கு தெரிவிக்க வேண்டும். ஸோ தீஸ் ஆர் தி 3 கிரவுண்ட்ஸ் அப்பான் விச் எ ஸ்டே கேன் பி கிராண்டட். மேல் சொன்ன 3 நிபந்தனையின் அடிப்படையில் இருக்குமானால் விசாரணை நீதிமன்றமோ அல்லது மேல்முறையீட்டு நீதிமன்றமோ நிறைவேற்றுவதை தடை செய்யலாம். Subject to the sub rule 3, the court may make ex parte order of stay pending hearing on application. ஸோ அதர் சைடு நோட்டீஸ் கொடுத்து தான் ஸ்டே கொடுக்கணுமா என்றால் எக்ஸ்பார்ட்டியாகவும் பண்ணலாம். as soon as application is filed
the court can grant interim stay without giving notice to other. Ex parte stay order can be granted. ஸோ ஒருதலை பட்சமாக இன்னொரு தரப்புக்கு எதிர் மனுதாரருக்கு அறிவிப்பு கொடுத்து தான் தடையாணை வழங்க வேண்டும் என்ற நியதி இல்லை. ஸோ அறிவிப்பு கொடுக்காமலும் ஒருதலை பட்சமாகவும் மனு தாக்கல் செய்தவுடனேயே தடையாணை உத்தரவை வழங்கலாம். ஸோ வித்தவுட் இஷ்யூவிங் நோட்டீஸ் an ex parte stay order can be granted. That is the without giving notice. Except giving, notwithstanding any foregoing approvals, when the appellant fails to make deposit or furnish security and shall not make order of staying. இப்போ செக்யூரிட்டி ஃபர்னிஷ் பண்ணுறேன்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவிடுமானால் நீங்கள் இந்த செக்யூரிட்டி ஃபர்னிஷ் பண்ணணும், அப்போ தான் ஸ்டே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அப்பல்லட் கோர்ட்டோ அல்லது அந்த விசாரணை நீதிமன்றமோ உத்தரவிட்டு நீங்கள் அந்த செக்யூரிட்டியோ அல்லது டெபாசிட்டோ செய்யவில்லை என்றால் தடையாணை ஆட்டோமேட்டிக்காக ரத்தாகிவிடும். ஸோ தட் இஸ் தி ஆர்டர் 41 ரூல் 5 sub rule 5. Sub rule 5 states that when any condition order is passed to grant stay, that is furnishing security or deposit something before the granting stay, if it is not complied, then the stay will not operate. ஸோ அந்த தடையாணை வழங்கும் பொழுது நீதிமன்றம் ஒரு நிபந்தனையிட்டு இதை வைப்பீடு செய்யுங்கள் அல்லது இந்த செக்யூரிட்டி ஒழுங்கல் என்று உத்தரவிட்ட பட்சத்தில் அந்த உத்தரவின் நிபந்தனையினை கடைபிடித்து டெபாசிட்டோ அல்லது செக்யூரிட்டியை கொடுத்தால் மட்டுமே தடையாணை அமுல்படுத்தப்படும். இல்லை என்றால் அந்த நிபந்தனையை செய்யவில்லை என்றால் தடையாணை அமுல்படுத்தப்படாது. தட் இஸ் தி சப் ரூல் 5. ஸோ ஆர்டர் ஆஃப் ஸ்டே ஆஃப் எக்ஸிக்யூஷன் டிகிரி. Order 41 Rule 5 Sub Rule 3 interim alia provide that no order of stay execution degree shall be unless the court satisfied substantial loss. There are 3 grounds are not stated, and in the event of appeal is dismissed. That is the one of the rule. Union of India versus Amidava Paul 2015 5 CTC page 801 Calcutta High Court. Then Supreme Court interim order. It has been made clear the court purpose of passing ex parte order is obliged to keep language employed under 100 of CPC. CPC 100 பிரிவில் என்ன சொல்லியிருக்குதோ அந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். So it has been formulation substantial question of law enables the High Court to entertain and appeal their pursuit to pass an order, and needless to say that the jurisdiction passed interim order subject to language employed under Order 41 rule, and it is clear that the High Court cannot admit second appeal without examining whether raised and substantial question for admission, thereafter obliged to formulate substantial question of law. So second appeal உயர்நீதிமன்றம் சட்டம் ரீதியாக ஏதாவது 2 நீதிமன்ற தீர்ப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளதா என்பதை சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லா கீழமை நீதிமன்றங்கள் இரண்டுமே செகண்ட் அப்பீல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் அதாவது உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் பொழுது அதில் சட்டம் சார்ந்த சங்கதிகள் ஏதாவது கவனிக்கப்படவில்லை இருக்கிறதா, அதை கீழமை நீதிமன்றங்கள் பார்க்க தவறிவிட்டதா என்பதை ஒரு ஃபார்முலேட் பண்ணி அதன் அடிப்படையில் தான் இரண்டாவது மேல்முறையீடு எடுத்துக்கொள்ள வேண்டும். தட் இஸ் தி ராகவேந்திர சுவாமி மட் வெர்சஸ் உதரடி மட் 2016 3 CTC page 104 Supreme Court. Equivalent citation 2016 1 Madras Weekly Note Civil page 805 Supreme Court. Equivalent citation 2016 4 MLJ page 10 Supreme Court, or equivalent citation 2016 4 Law Weekly page 111 Supreme Court. That is the judgment, sum of the judgment. With this I conclude my class. Then order rule 6 we can see in the next class. Thank you for watching. If you like it, you can put a comment. Thank you for watching.